பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியதில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சொக்கம்பட்டியை சேர்ந்த இளம்பெண்ணுக்கு மது வாங்கி கொடுத்த கல்லூரி மாணவருக்கு அதே கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அடி உதை கொடுத்தனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை குறித்த முதற்கட்ட பட்டியலை எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார். இந்த பட்டியலில் 16 பேர் இடம்பெற்றிருந்தனர். ஜாபர் சாதிக் தம்பிகளுக்கு அடைக்கலம் தந்தால் வழக்கு என என்சிபி அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிலக்கோட்டை மாரியம்மன் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பூப்பள்ளக்கில் அம்மன் பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் யார் என்பதை காட்டுவேன் என சசிகலா பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஞ்சிபுரம் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு திருவள்ளூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் மூத்த அர்ச்சகர் நடராஜ சாஸ்திரி நேற்று முன்தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மாவட்டத்தில் 3 மக்களவைத் தொகுதிகளில் தேர்தல் செலவின பணிகளை பார்வையிட 6 மத்திய தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உயர்தர சிகிச்சை பராமரிப்பு வசதிகளுடன் வடபழனி ஆற்காடு சாலையில் காவேரி மருத்துவமனை நடிகர் ரஜினிகாந்த் நேற்று திறந்து வைத்துள்ளார். லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வெளியானது முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் சுரங்க மெட்ரோ ரயில் நிலையங்களில் நுழைவு வாயில் வெளியேறும் பகுதிகளில் கட்டமைப்புகளுடன் சிறிய வகையிலான வணிக வளாகங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் ரூபாய் 500, பெட்ரோல் ரூபாய் 75, டீசல் ரூபாய் 65 என விலை குறைக்கப்படும். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டம், புதிய கல்விக் கொள்கை ஆகியவை ரத்து செய்யப்படும் என்பது உட்பட பல்வேறு செயல் திட்டங்கள் அடங்கிய திமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் செய்தி நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் தொடர்பான பேச்சில் கூகுள் நிறுவனம் விதிமுறைகளுக்கு இணங்கவில்லை என கூறி பிரான்ஸ் நாட்டின் தொழில் போட்டிக்கான கண்காணிப்பு ஆணையம் அந்நிறுவனத்துக்கு ரூபாய் 2700 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சிங்கனபுரியில் நீர்நிலைகள் வறண்டதால் குடிநீர் கிடைக்காமல் வனவிலங்குகள் அலைகின்றன. கோவை செல்வபுரம் தெலுங்குபாளையம் அருகேயுள்ள மில் வீதியை சேர்ந்தவர் பல கோடி ரூபாய் கடனால் விரக்தி. மனைவி மகள்களுடன் தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உருக்கமான கடிதம் சிக்கியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒரே நாளில் 4 பேரிடமிருந்து 4,40,000 பறிமுதல். பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி ஏப்ரல் 1 முதல் 3 தவணைகளாக வழங்கப்பட உள்ளது. அமமுகவுக்கு குக்கர் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. விளையாட்டு நிகழ்ச்சிகளில் மதுபானம் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காத்திருப்பு பட்டியலில் இருந்த டிக்கெட்டுகளை பயணிகள் ரத்து செய்ததன் மூலம் ரயில்வேக்கு 3 ஆண்டுகளில் சுமார் 1730 கோடி ரூபாய் மக்களின் பணம் கிடைத்திருக்கும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோயிலில் 16 ஆண்டுகளாக உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்கத்தை பிரித்து கட்டிகளாக மாற்றி கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. சேப்பாக்கத்தில் IPL கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளதால் 22, 26ஆம் தேதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜெட் வேகத்தில் ஏறிய தங்கம் விலை ரூபாய் 50,000 நெருங்கும் சவரன். இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 760 உயர்ந்து அதிர்ச்சி அளித்துள்ளது. இதனால் ஒரு சவரன் ரூபாய் 49,880க்கும், கிராமுக்கு ரூபாய் 95 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 6,235க்கும் விற்பனையாகிறது. ஒரு சில கடலோர மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.